வாழை மரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா சில சமயம் இந்த மாதிரி பிஞ்சு வாழைக்காய் கிடைக்கும். இதை வச்சு நாகர்கோயில் ஸ்டைல் கல்யாண வாழைக்காய் துவட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்கு வாழைக்காவை நல்லா கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை மேல் போர்ஷனையும் அந்த கீழ் எண்டையுமே கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சின்ன சின்ன வாழைக்காவாக இருக்கிறதுனால நான் வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட உங்களோட வாழைக்காய் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, கொஞ்சம் விளைஞ்சதாக இருக்குன்னா நீங்கள் நேராட்டு வகுந்துட்டு நேராக ஒரு கீரல் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை பாதி வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ சின்ன சின்ன ஹாஃப் மூன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா வாழைக்காய் கருத்துரும். இப்போ தண்ணியில் நல்ல கொதி வந்தோடனே உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் புளி தண்ணி கண்டிப்பாக விடணும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை போட்டு ஒரு ஃபுல் கொதி கொண்டு வந்துடுங்க. அந்த ஃபுல் கொதியிலே வாழைக்காய் வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயத்தூள் நிறைய போடணும். நல்ல பொன்னிறமாக பொரிஞ்ச உடனே நீங்கள் வேக வச்சுருக்கிற அந்த வாழைக்காவையும் இதில் போட்டுட்டு உப்பும் கொஞ்சம் தேவைக்கு போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அந்த வாழைக்காய் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் எண்ணெயில். இப்போ ஃபைனலாக பெப்பர் பவுடர் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் கூட நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைக்காய் துவட்டல் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.